தருமி எந்த மாதிரியான மனிதன்? தருமி ஒரு காமன் பர்சன். இது என்ன அப்படின்னு இன்னும் கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணி சொல்லவா? அசர்ட்டிவ் யாரு, அக்ரெசிவ் யாரு, சப்மிசிவ் யாரு, காமன் யாரு, நீங்கள் உங்கள் டீம்லேயே ஈஸியாக பிரிச்சுட்டா இவங்களை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தெரிஞ்சிடும். நான் உங்களுக்கு ஆக்சுவலாக இது யாருன்னு எப்படி மேனேஜ் பண்ணுறதுன்னு கேட்கறதுக்கான விளக்கமே சொல்கிறேன். என்ன அப்படின்னா, அக்ரெசிவ் பர்சன் யாருன்னா, ஐ எம் ஓகே, யூ ஆர் நாட் ஓகே, நான் கரெக்டு, நீங்கள் எல்லாம் தப்பு, அவங்க தான் அக்ரெசிவ் பர்சன். அசர்ட்டிவ் பர்சன் யாருன்னா, நான் கரெக்டு, நீயும் கரெக்ட். சப்மிசிவ் பர்சன் யாருன்னா, நான் தப்பு, நீங்கள் எல்லாம் ரைட்டு. இந்த காமன் பர்சன் யாருன்னா, நானும் டுபாக்கூர், நீயும் டுபாக்கூர், நீயும் சரியில்லை, நானும் சரியில்லை, ஒத்துக்கிறியா அப்படின்னு நல்லவனையும் பார்த்து கேட்கறது. யாராக இருந்தாலும் கேட்டுற வேண்டியது. அதுதான் அந்த தர்மி. யாருன்னா, கடவுளையே பார்த்து அவர் வந்து அவ்வளோ பெரிய ஒரு நல்ல டாம்பிகம் நடந்து அங்கே ஒருத்தவன் பாட்டை கிளிக்கிறான் அப்படின்றவாரு. அதாவது என்னன்னா, நீ என்னையா பெருசா, நீ என்னையா பாட்டு எழுதி கொடுத்தாங்க, ஒருத்தன் காசே தர மாட்டேங்கிறான்ற மாதிரி இவரையும் போட்டு சாத்திடுவார். அந்த மாதிரி எல்லாரையும் மட்டமாக நினைக்கக்கூடிய ஒரு நினைப்பு. யாரையுமே மதிக்க மாட்டாங்க அவங்க காமன் பீப்புள்ங்கிறவங்க. காமன் பீப்புள்ங்கிறது ஒரு கேட்டகரியாக சொல்கிறேன். இந்த கேட்டகரி காமன் பீப்புள், அந்த பொதுமக்களை நான் சொல்லலை. காமன்கிறது ஒரு கேட்டகரி. திஸ் இஸ் அ காமன் கேட்டகரி. இந்த கேட்டகரியில் நிறைய மக்கள் இருப்பாங்க. அவங்க வந்து யாரையுமே தன் மீதும் ஒரு சுய மதிப்பு இருக்காது, மற்றவர்கள் மேலும் மதிப்பு இருக்காது, இருக்கிற இடம் தெரியாம வாழ்ந்துட்டு போய் அது ஒன்று. ஒரு இது என்னன்னா, ஒரு செக்யூரிட்டி வேலையில் இருப்பார். அவர் வந்து உங்கள் வண்டி வரம நிறுத்து சார், என்ன கார் வச்சுருந்தா என்ன அப்படின்னு. அவருக்கு தன்மையிலும் ஒரு சுயமதிப்பு இருக்காது, உங்களையும் மதிக்கணும்னு தோணாது. அந்த மாதிரி நபர்களாக இருப்பாங்க. அது ஒரு எந்த பெரிய பொசிஷனில் இருக்கவங்களும் அப்படி இருப்பாங்க. நான் ஒரு பெரிய நபரையும் பார்த்துருக்கேன். அவங்க வந்து காமன் மேனாக தான் ஆக்ட் பண்ணுவாங்க. எப்படின்னா, சார் ஏதோ வந்துட்டோம் சார், அவங்க எல்லாமே இப்படி தான் சார் யாருமே உழைச்சி முன்னேறினதாக சொல்ல மாட்டாங்க. அந்த மாதிரி இப்போ இந்த 4 கேட்டகரியில் இருக்கிறவங்களை எப்படி டீல் பண்ணுறதுன்னா, இந்த அக்ரெசிவ் பர்சனை புகழ்ந்து கொண்டே இருந்தால் போதும். போற்றி போற்றி போற்றின்னு. சிவன், நீங்கள் சொன்னதெல்லாம் ரைட்டு தான், இப்போ ஆனால் இந்த பாட்டு தப்பாக போடுது, என்ன பண்ணலாம் அப்படின்னு பொறுமையாக கேட்டால் ஒர்க் அவுட் ஆகிடும். இந்த அசர்ட்டிவ் பர்சனில் சரியாக நடந்து கொண்டால் போதும். அவங்கள்ட்ட அவங்களுடைய வேலையில் அவங்க பார்டரை தாண்டாமல் இருந்தீங்கன்னா அசர்ட்டிவ் பர்சன் சூப்பராக இருப்பாங்க. சப்மிசிவ் பர்சனை நீ செய்கிறது தப்புன்னு சொல்லி தான் திருத்தணும். நீ செய்கிறது தப்பு, நீ சரியாக பண்ணு அப்படின்னு இன்ஸ்ட்ரக்ட் பண்ணி வேலை வாங்கணும். காமன் பர்சனை மண்டையில் அடித்து வேலை வாங்கணும். மண்டையில் அடிச்சுங்கிறது மண்டையில் அடிச்சிடக்கூடாது. சொல்கிறதுனா சும்மா சொல்கிறத கேள்வி, சும்மா நல்லா கேள்வி கேட்டுருக்காது அப்படி சொல்லலாம். இது இப்படி டீல் பண்ணும்பொழுது உங்களுக்கு ஈஸியாக பீப்புளை சமாளிச்சிடலாம்.